ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது எது? சாலமோன் வேண்டியது, சாலமோன் விரும்பியது, சாலமோன் யாசித்தது ஆண்டவருக்கு விருப்பமாயிருந்தது. ஏனென்றால் சாலமோன் ஆயிலை கேட்கவில்லை, சாலமோன் செல்வத்தை பொருட்களை கேட்கவில்லை, சாலமோன் எதிரிகளின் சாவியை விரும்பவில்லை. பாருங்க, ஒரு அரசனுக்கு இதெல்லாம் தேவை. ஒரு அரசன் என்று சொன்னால் நீடிய ஆயுள் வேண்டும். ஒரு அரசன் என்றால் செல்வாக்கு வேண்டும், செல்வ வேண்டும். ஒரு அரசன் என்று சொன்னால் எதிரிகள்லாம் வீழ்த்தப்பட வேண்டும். ஆனால் இவற்றை கேட்கவில்லை. சாலமோன் ஆயிலையோ, நீடிய ஆயிலையோ, செல்வத்தையோ அல்லது எதிரியுடைய சாவியை விரும்பாதபடி, கேட்காதபடி இந்த மக்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மக்களை ஆள்வதற்கு, ஆண்டு நடத்துவதற்கு, அவர்களை வழிநடத்துவதற்கான ஞானத்தையும், நீதி வழங்க தேவையான, இந்த மக்களுக்கு நீதி வழங்க தேவையான ஞானத்தை கொண்டு கேட்டார். அதான் ரொம்ப முக்கியம். செல்வத்தை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உலக ஆசைகளை விரும்பவில்லை, எதிரிகள் வீழ்வதை சாவதை விரும்பவில்லை, புகழ்ச்சியை விரும்பவில்லை, நீடிய ஆயுளை கேட்கவில்லை. என்னிடத்தில் நீர் ஒப்பு கொடுத்த இந்த மக்களை நீதியோடு ஆள்வதற்கான ஞானத்தை கொடுக்கும் என்று கேட்டார். இது கடவுளுக்கு விருப்பமாக இருந்தது. ஆகவே உலகிலே சிறந்த ஞானம் படைத்தவராய் சாலமோனை உண்டாக்கினார். ஞானம் மட்டுமல்ல, ஞானத்தோடு கூடிய அவர் கேட்காத மூன்றையும் அவருக்கு கொடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் கேட்கின்ற போது கடவுளுக்கு விருப்பமானதை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அவர் நமக்கு விருப்பமானதையும் சேர்த்து அவர் தருவார். ஆகவே நாமும் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். நீதியோடு வாழ்வதற்கு, நீதியோடு மற்றும் பழகுவதற்கு, நீதியை வெளிப்படுத்துவதற்கான ஞானத்தை பெற்று வாழ்வோம். மற்ற எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.